ஃபர்ஸ்ட் சீன் என்ன பண்ணுறீங்க, அந்த முதுகுலேருந்து அப்படியே ஜூம் பேக் வரீங்க. ஓகே சார். ஓகேவா சார்? என்ன ஓகேவா? நான் முதுகு எடுக்க சொன்னால் முடி எடுத்து வச்சுருக்கீங்க சார். முதுகில் முடி இருந்துச்சு எடுத்தேன். முடி எடுத்து போட்டால் தானே முதுகு எடுக்க முடியும். கேமராமேன் நீங்கள் தான் சொல்லணும் முதுகில் முடி இருக்குன்னு எடுத்து போடுன்ட்டு. அப்படியே எடுத்தா ஏய் குளிக்கிற சீன் எடுக்கிறாங்க போலையடி. ஆமாக்கா. ஐயோ முடியது முன்னாடி போடுமா, இன்னைக்குள்ளே போட்டுருவியா? யாரடி அது? இவங்க தெரியல, நல்லா டான்ஸ் ஆடுவாங்கக்கா. இவளுக்கும் தெரிஞ்சிருக்குதே. எனக்கு தெரியும்டி. அவங்க எந்த நடிகை தானே? இல்லக்கா, அவங்க தெலுங்கு நடிகை. உங்களுக்கு தெரியாதா? இவளுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாளே. ஆர்டிஸ்ட் எங்கப்பா? சொல்லுங்க சார். இது என்னன்னா, வில்லனா இருக்கிற நீங்க மரத்துக்கு பின்னாடி போய் நிக்கிறீங்க, ஹீரோயின் குளிக்கிறாங்க, நீங்க எட்டி பாக்குறீங்க. எட்டி பாருங்க. சரி சார். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வெளியே வா, எட்டி பாரு. என்ன விடமுடாப்பா. சுத்தி பாரு, அந்த பக்கம் இருக்காங்களா? என்னமோ ட்ரெஸ் திருடின்னு போற மாதிரி எட்டி பாக்குற. ஏன் என்னமோ வாயெல்லாம் அசின்னு இருக்க? சும்மா பாரியா, அப்படி பார்த்தல இப்ப இப்படிக்கா பாரு. ஏமா நீ ஏதாச்சும் பண்ணேம்மா. காலில் அலசுனா எப்படி கேமரால தெரியும்? கையில ஏதாவது அப்படி எடுத்து ஊத்து. இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துமா. அவங்க அப்பா விட்டு தூத்தா போகுது, எடுத்து ஊத்து. யோ நீ நல்லா பாரியா. தண்ணி ஊத்துறது நல்லா பாரு. அப்படியே பார்த்துட்டே இரு. நீ இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்தம்மா. ஏய் அவார்டு வாங்கின இந்த நடிகை இந்த படத்துல எல்லாம் நடிக்குது. அவார்ட்லாம் வாங்கினாங்களா? உனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது, அப்ப இதை வச்சு ஓட்டிட வேண்டியதான். இவங்க நேஷனல் அவார்டு, இந்தியா அவார்டு, தேசிய விருது வாங்கியிருக்காங்க தெரியுமா? அக்கா அப்ப ஸ்டேட் அவார்டு வாங்கலையாக்கா இவங்க? அதெல்லாம் வெளிநாட்டுல தாண்டி கொடுப்பாங்களா? எனக்கு தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன். நான் கரெக்டா தான் சொன்னா. லைட்டிங் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்கப்பா? சார் இன்னைக்கு எனக்கு ஷார்ட் இருக்கா இல்லை நாளைக்கு வரட்டுமா சார்? ஹீரோவே நீங்க தான் சார். ஷார்ட் இல்லாமையா? அடுத்து உங்களுக்கு தான், நான் கூப்பிட்றேன். போங்க போங்க. ஏய் வந்து உன்னோட செல்போன் எடுத்துக்கலாமா? சரிக்கா. இப்போ சீன் படி என்னன்னா, ஹீரோயின் குளிக்கிறா, வில்லன் எட்டி பார்க்குறாரு, நீங்க போறீங்க. பட் எடுத்த உடனே உங்களுக்கு கோவம் வரல, கேட்க போறீங்க வில்லன்கிட்ட, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கே, தப்பு இல்லையா அப்படின்ட்டு. ஓகே நீங்க நேரா போங்க. என்னடா பண்ற? குளிக்கிறத பாத்து நிக்கிறேன். பொம்பளை குளிக்கிறத பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒரு வாரமா பாத்துதான் இருக்கேன். உன்னெல்லாம் பஞ்சாயத்து கூட்டி நிக்க வச்சு உனக்கு கேள்வி கேட்பேன்டா. பஞ்சாயத்தை கூப்பிட்டு கேள்வி கேட்க திருட்டோம். நான் ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறேன். என்னது? என்ன நீ கேள்வி கேக்குறியா? நான் அவளை கேட்கணும்னு நினைச்சேன், இப்ப உன்னை கேக்குறேன். ஒரு வாரமா நான் குளிக்கிறத பாக்குறேன், எதுக்குன்னு தெரியுமா? நீ ஒரு வாரம் பார்த்ததே தப்பு, இதுல என்ன வேற கேள்வி கேட்பியா? ஒரு வாரமா குளிக்கிறா, என்ன சோப்பு வர்றான்னு தெரியல. கரெக்ட், அது நீ கேட்டு சொல்லு அப்படின்னு கேட்டு. அது நீ கேட்டு சொல்லு. கட், அவ்வளவுதான். அம்மா முடிஞ்சிச்சு, எந்திரிமா. தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன எக்ஸலண்டா நடிச்சீங்க, சூப்பர். தேங்க்யூ சார். நல்லா பண்ணீங்க. உண்மையிலே இந்த ஆட் ஃபிலிமு பெரிய பேர் நமக்கு வாங்கி தரோம். சோப்பு விளம்பரத்துக்கான பேரு ரொம்ப நல்லா நமக்கு வாங்கி தரோம். செம்மையா நடிச்சா நீ. உண்மையிலே லேடிஸ் தான் நினைச்சிருப்பாங்க, விளம்பரம் போகும்போது அப்படிதான் நினைப்பாங்க. சோப்பு விளம்பரமா? என்ன சார் சொல்றீங்க? அக்கா தேசிய விருது வாங்கினாங்கன்னு சொன்னியே, அது இந்த நடிகை தானா? நீ கூட தான் சொன்ன இந்த நடிகை தெலுங்குல நடிக்கிறாங்கன்ட்டு. நடிக்கிறாங்களா? சூப்பர் சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் லேடி கெட்டப்ல. அதுதான் கிடைக்கும். வேறனா என்ன சார் பேக்கப் சொல்லியே சார்? ஸ்டாண்ட் எல்லாம் மடிச்சு வச்சு கேக்குறா சார். நீங்க இருந்தாலும் டேரக்டர் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டாகணும்ல, அதனால தான் கேட்டேன். ஓகே, பேக்கப் பேக்கப். ஓகே சார். எல்லா வண்டியில ஏத்துங்கப்பா, ஏத்துங்கப்பா. சார் ஃபோன் வந்திருக்கு சார். போனா யாரு? விளம்பர கம்பெனிக்காரர் தான் சார். ஆடு எல்லாம் எடுத்தாச்சு சார். எடிட்டிங் போயிடுச்சுன்னா முடிச்சு குத்தலாம் சார். வேற ஆளை வச்சு எடுத்துட்டீங்களா சார்? கஷ்டப்பட்டு காலில இருந்து எடுத்தேன் சார். முதல்ல ஷாம்பு விளம்பரமா? சரி வைங்க சார். எப்பா நாளைக்கு இதே வீக்க போட்டு நல்ல ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனாவா அக்கா நம்ம 2 பேருமே ஏமாந்துட்டோம்க்கா. ஆமாடி, ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி வாக்கா போலாம். இந்த சினிமால எல்லாம் பொம்பளைக்கு பதிலா இப்படிதான் ஆம்பளை நடிக்க வைப்பாங்க போல. இப்படிதான் ஏமாத்துவாங்க போல.
ஏன் சார் நம்ம சோப்பு விளம்பரம் எடுத்தோமே அது வேஸ்ட்டா? ஏன் வேஸ்ட் ஆகுது? வேற சோப்புக்கு என்ன நான் தர போறேன்? அது எப்படி கொடுப்பீங்க? இப்போ அன்னைக்கு சோப்பு எதுவுமே காட்டல, ஞாபகம் இருக்கா? ஆ இப்போ என்ன பண்ணுவேன், வேற ஒரு சோப்புக்கு கையில் வச்சுருவாங்க, கிராஃபிக்ஸில் போட்டா வேற சோப்புக்கு விளம்பரமாச்சு. என்ன ஓஹோ, ஷாம்பு விளம்பரம் ஷூட் பண்ணோம், ஆர்டிஸ்ட்லாம் வந்துருப்பாங்க, வா போகலாம்.